வீட்டில் இருக்கவங்க நம்மளுக்கு ஒரு இது வந்து ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட்டு. ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஆயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப பாதிப்படைகிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு ஆனந்தமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு துறையில் இப்போ ஐயா வந்து சொல்லியிருக்காங்க, மு.க. ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்காங்க, இதில் சொல்லியிருக்காங்க, கால்நடை துறையிலேருந்து சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு துறையிலேருந்து கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரு ஆனந்தமான செய்தி தான் ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு. அதனால மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சரிச்சுக்கிற வந்து இது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, பயிற்சி மையம் சொல்லி ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காங்க. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து வரப்போகிற தலைமுறைகளுக்கு வந்து வளர்த்து விடுற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதங்கள் தான். ஏன்னா இப்போ கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது புதுசாக. இப்போ நாங்கள் நேரடியாக போகணும்னா பெரிய களத்துக்கு தான் போக வேண்டியா இருக்குது. அதனால் சின்ன களத்தில் இருந்து தான் பெரிய களத்துக்கு போகணுன்றது ஒரு விதிமுறைகள் இருக்குது. அதனால் இந்த பயிற்சி மையம்ன்றத கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஆனந்தமாக இருக்குது. நான் ஒரு 18 வயசுலேருந்து மாடு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த ஜல்லிட்டில் வந்து. இப்போ வந்து இத்தனை நாள் முன்னாடி வந்து காரு பைக் இது கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட் வேலை வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அது கொடுத்தா நல்லாயிருக்கும். நாங்கள் பூரா படித்தவங்க தான். படித்து நானும் அந்த கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கேன். படித்து வேலை கிடைத்தா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் வேலை கிடச்சா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அரசு வேலை அறிவிச்சிருக்காங்க. இது வந்து இன்னும் எந்த எலெக்ஷன் மாறினா கூட தொடர்ந்து ஒரு கோரிக்கை. ஏன்னா பயல்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு 3 மாதம் 6 மாதம் வந்து கஷ்டப்பட்டு வந்து பிடிச்சி அவனுக்கு ஒரு இதாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். என்னைக்குனாலும் இது வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஆசை. இந்த அரசு வேலை இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. எந்த ஆட்சி அமைஞ்சா கூட இந்த அரசு வேலையை வந்து அப்படியே தொடரணும். ஒரு ஆள் வேலைக்கு போயாச்சு அதில் விட்டு அந்த ஒரு மோட்டிவேஷனில் எல்லாரும் பயலுக்கு வருவாங்க, வந்து கலந்துக்கிடுவாங்க. அடுத்த கட்டம்னா என்ன, இதை வந்து தொடரணும். அரசு வேலை வந்து தொடரணும். அப்போதான் அவங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், கொஞ்சம் முன்னாடி வருவாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஏன்னா அரசு மாறிடுச்சு, அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நீ இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே அப்புறம் இதுவும் விட்டுருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தோணிட்டு எவனும் வர மாட்டாங்க. நான் வந்து மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் எலுமலை கிராமத்திலிருந்து வரேனே. ஒரு 10 வருஷமா மாடு பிடிச்சிட்டு இருக்கேனே. தமிழக அரசு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா கபடிக்கும் கொடுக்குறீங்க, எல்லா வேலையும் கொடுக்குறீங்க. நாங்கள் மாடு வீரர் எங்கள் உயிரை வந்து பணைய வச்சு நாங்கள் விளாண்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்குறது தப்பு இல்லை, மகிழ்ச்சி தான். எங்கள் சக மாடு வீரர் எங்களை யார் அரசு வேலைக்கு போனாலும் எங்களுக்கு ஒரு கௌரவம் தான், சந்தோஷம் தான். அறிவிச்சது செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் வந்து 2-3 வருஷமா மாடு பிடிக்கிறேன். இது வந்து ஒரு மாடு பிடிக்கிற ஒரு அரசு வேலை தந்தால் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் படித்தவங்களுக்கு. ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இதனால ஒரு படித்தவங்களுக்கு ஒரு இந்த பிடிக்கிறனால ஒரு வேலை கொடுக்கலாம். ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு நம்ம தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்க ஒரு சிறப்பான தகவல் என்னன்னா, கால்நடை தொழில் மூலமாக மாடுபிடி வீரருக்கு ஒரு அரசு வேலை என்பது நிச்சயம் என்று உறுதி செஞ்சிருக்காங்க. இதுபோல 1, 2, 3 நபர்கள் மட்டும் தேர்ந்தெடுக்க போறாங்க. இன்னும் வரும் காலங்களில் 5 ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாங்கள் இல்லாத குடும்பத்திலிருந்து தான் வர்றோம். டிகிரி படிச்சிருக்கோம், விவசாய குடும்பத்திலிருந்து வர்றோம். எங்களுடைய குடும்ப சூழ்நிலையை ஏற்று மக்கள் நலனை காத்து ஜல்லிக்கட்டும் மேலும் மேலும் பாரம்பரியமாக இருந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்க தமிழக முதல்வர்களுக்கு நன்றி. மாடுபிடி வீரர்களுக்கு வந்து இப்போ ஐயா ஃபர்ஸ்ட் பேஸ் செகண்ட் பேருக்கு ஒரு நல்ல வேலை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் எங்களுக்கு இந்த மாடுபிடி வீரர்களுக்கு ரொம்ப அடிபடுது, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுங்க, ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. அதாவது மாடுபிடி வீரர்களுக்கு இப்போ ப்ரேஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன படிச்சிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலையை அரசாங்க வேலையை பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுக்குற ஐயாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கேன். தமிழக அரசு வந்து பல நாள் கோரிக்கை வந்து நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் ஒரு கோரிக்கையாக நாங்கள் வச்சுக்கிட்டு இருந்ததை ஒரு அரசு வேலையை வந்து இப்போ வந்து ஒரு அறிவிப்பு வந்து முதலமைச்சர் வந்து விட்டுருக்காங்க. இது வந்து எங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. மேலும் நாங்கள் மாடு பிடிக்க இது ஒரு முன்னேற்பாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம்.